வணக்கம். உனக்கு என்னப்பா மணி அடித்தா சாப்பாடு என்று பலர் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். சில நேரங்களில் நாமளே அதை கூறியிருப்போம். அதனுடைய பின்னணியை இன்று ஒரு கதை மூலமாக நாம் பார்க்க போகிறோம். குரு ஒருவர் ஒரு பங்கில் பணியாற்றி கொண்டிருந்தார். மதிய உணவிற்கான நேரமானதும் சமையல்காரர் மணி அடிப்பார். அந்த மணி ஓசையை கேட்ட குரு உணவருந்துவதற்காக செல்வார். இதேதான் மணி அடித்தால் உணவு என்று கூறுவோம். ஒரு நாள் சமையல்காரர் மணி அடிக்க மறந்து விட்டார். பசியின் காரணமாக குரு தானாக உணவறைக்கு சென்று மணியை அடித்துவிட்டு உணவருந்த ஆரம்பித்தார். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒரு மாணவர் குருவிடம், குருவே, நீங்கள் எதற்காக மணி அடித்து கொண்டு இப்பொழுது சாப்பிடுவீர்கள் என்று கேட்டார். அதற்கு குரு, நான் மணி அடித்தது எனக்காக அல்ல, மாறாக சமையல்காரனுக்கு நான் இங்கே உணவு அருந்த வந்துவிட்டேன் என்று தெரிவதற்காக. நம்முடைய வாழ்க்கையில் பல தருணங்களை, பல சவால்களை நாம் எவ்வாறு பார்க்கிறோம், எவ்வாறு தீர்ப்பிடுகிறோம்?